ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஐ மேக்கப் எப்படி பண்ணது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஐப்ரோவை நல்லா ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்கணும். அதுக்கு நான் ஜெல் டைப் ஐப்ரோ இது எடுக்கிறேன். நம்மளோட ப்ரெஷ்ஷை வச்சு ஃபஸ்ட்டு ஐப்ரோவை இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி வரைஞ்சி முடிச்சுட்டு ரொம்ப டார்க்காக போடாமல் மீடியமாக போடணும். நம்ம போட்டு முடிச்சுட்டு நம்ம அந்த ப்ரெஷ்ஷாலே நல்லா எப்படி ஃபோம் பண்ணி விட்டுடணும். கோம் பண்ணி விட்டு முடிச்சுட்டு திருப்பி அந்த பக்கமும் உங்களுக்கு ஸோ நம்ம இப்போ ஒரு பக்கம் ஐப்ரோ போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் சைடு அதே மாதிரி எடுத்துட்டு நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு அழகாக கரெக்டாக ஐப்ரோ வரைஞ்சிடணும். இந்த மாதிரி ஐப்ரோ வரைஞ்சி முடிச்சுட்டு கோம் இது வச்சு நல்லா இது பண்ணி விட்டுடணும். ஸோ அந்த ஷேப் நமக்கு பக்காவாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிக் கன்சீலர் எடுக்கணும். ஸ்டிக் கன்சீலர் எடுத்துட்டு ஐப்ரோ கீழ் பக்கத்தில் கரெக்டாக அந்த ஐப்ரோ ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டோம். அதேமாரி மேல் பக்கத்தில் ஐப்ரோ ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைன் மாதிரி இப்படி போட்டுடணும். ஸோ இந்த மாதிரி போட்டு முடிச்ச பிறகு நம்ம பியூட்டி பிளெண்டரை வச்சு நல்லா ஐ ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம பியூட்டி பிளெண்டரை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். பிளெட் பண்ணி நல்லா முடிச்ச பிறகு உங்களுக்கு நம்ம கண்ணை சுற்றி இருக்க கருவலி எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஸோ கண்ணோடும் ஐப்ரோவும் உங்களுக்கு பார்க்க கிளீனாக அழகாக கிளீன் ஸ்கின்னாக தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணதுனால நம்மளோட ஐப்ரோ ஹைலைட்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ண மாதிரியே அந்த பக்கம் ஐப்ரோலையும் நம்ம ஸோ இந்த ஐப்ரோலையும் அதே மாதிரி நம்ம கன்சீலர் ஸ்டிக்கை வச்சு ஐப்ரோ மேல் பக்கமும் கீழ் பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். பியூட்டி பிளெண்டர் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணும்போது இந்த கண்ணுக்கும் அந்த கண்ணுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது உங்கள் கண்ணை சுற்றி இருக்க பிளாக் சுத்தமாக மறைஞ்சு போது பாருங்க. ஸோ நம்ம ஐ மேக்கப் போடும்போது கிளீனாக இருக்கும் பார்க்க. இப்போ சென்டரில் நான் போடல, அதோட கலர் டிஃபரன்ஸ் பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ இப்போ சென்டர்லேயே நம்ம போட்டாச்சு. ஸோ ஓவரால் இப்போ ஐப்ரோ ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஐ மேக்கப் போகிறோம். ஸோ நான் பிளாக் கலர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கண்ணோட மேல் பக்கத்தில் ஒரு ஷேப் பண்ணிட்டு அந்த கார்னர்ஸில் ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக் போடுறேன். பிளாக் போட்டு நான் இன்னைக்கு 3 கலர்ஸ் கிட்ட ஐ ஷேடோ யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பிளாக் போட்டாச்சு. பிளாக் போட்டு முடிச்ச பிறகு நான் இப்போ உங்களுக்கு பிங்க் யூஸ் பண்ணேன். பிங்க் பாதி கண்ணு. ஸோ நம்ம பாதி கண்ணுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸோ 1/2 பிளாக் கலரோ 1/2 பிங்க் கலரோ இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணி முடிச்ச பிறகு இப்போ நான் ஐபால்ல கிரீன் கலர் யூஸ் பண்றேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிளாக் யூஸ் பண்ணோம், நெக்ஸ்ட் பிங்க் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் கிரீன் யூஸ் பண்றோம். ஸோ 3 கலர் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்ணோட இது தனி அழகு தெரியும். பொண்ணுங்கனாலே கண்ணு அழகா இருக்கும். அதுல ஒன்றும் ஐ மேக்கப் பண்ணா ஒன்றும் சொல்லவே வேணாம், நம்மளுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தனி ஒரு அட்ராக்ஷன் மாதிரி ஒரு லுக்கு தனியா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஐ மேக்கப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும், அழகா இருக்கும் பார்க்கறதுக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்ணுக்கு இந்த ஷேட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் இப்போ நான் ஐலைனர் ஸ்டிக் ஐலைனர் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்து வச்சு நம்ம கண் ரெப்ப மேலே கரெக்டாக கண்ணோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸோ நம்ம இப்போ ஐலைனர் வச்சாச்சு. ஐலைனர் கண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் கொடுத்தாச்சு. ஸோ இது தனியாக அழகு கொடுக்கும். நம்ம ஐலைனர் வச்ச பிறகு கண்ணே ஒரு தனி லுக்கும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஐலைனர் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு கண்ணு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி கண்ணு மேல ஐலைனர்லயே உங்களுக்கு கண்ணோட ஷேப் மாதிரியே அந்த இது அப்படியே வரைஞ்ச பிறகு கண்ணுக்கு தனியா இன்னும் ஒரு லுக்கு தெரியும். நம்ம கண்ணை மூணுனாலும் அது ஒரு லைன் மாதிரி அழகா உங்களுக்கு பிளாக் ஷேட் தெரியும். பிளாக் ஷேட் முடிச்சுட்டு நான் அதுக்கு மேலேயே ஒரு பிங்க் ஷேடு நம்ம கண்ணுக்கு கொடுத்துருக்க அதே பிங்க் எடுத்து மேல ஒரு அவுட்டர் போர்ஷன் மாதிரி பிங்க் ஷேடோ கொடுத்துட்டேன் பாருங்க. ஸோ இப்போ இந்த கண்ணுக்கும் அந்த கண்ணுக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் பிளாக் கலர்ல ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்டர் லைன் மாதிரி கொடுத்துட்டு பாதி கண்ணுல இருந்து சைட்ல நான் அந்த பிளாக் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பிங்க் கொடுத்துருக்கேன். பாதி கண்ணுக்கு பிங்க் கொடுத்துருக்கேன். சென்டர் ஹைபாலுக்கு நம்ம கிரீன் கொடுக்க போறோம். ஸோ கிரீன் கொடுத்த பிறகு அந்த கண்ணுக்கும் இந்த கண்ணும் மேட்சா இருக்கா கரெக்டா பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஐலைனர் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிரீன் கொடுத்தாச்சு. கிரீன் கொடுத்து முடிச்ச பிறகு நான் ஐலைனர் இந்த கண்ணுக்கு வைக்கிறேன்.
கண்ணுக்கு அந்த ஐலைனர் கண்ணுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா லெவல் பண்ணி வச்சு முடிச்சுட்டு நம்ம மேல இருக்க அந்த ஐஷேடோட பிளாக் வச்ச இடத்துல திருப்பி ஸ்கெட்ச் ஐலைனர் வந்து மேல கண்ணோட ஷேப் மாதிரியே வரைஞ்சிடணும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்ததுக்கும் இப்பவும் முடியும் போது டிஃப்ரென்ஸ் கண்டிப்பா தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்ணோட மேக்கப்பு இப்போ நம்ம முடிக்க போறோம். ஸோ அந்த கண்ணுக்கு ஏற்ற மாதிரி இதையும் போட்டு வரைஞ்சாச்சு நம்ம. ஸோ பாருங்க இந்த மாதிரி பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் மஸ்காரா போட போறேன். 2 கண்ணு இப்போ ஐ மேக்கப் ஃபுல்லா ஓவரால் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா மேல வந்து பிளாக் கலருக்கு மேல அந்த கண்ணுக்கு கொடுத்த மாதிரி இதுக்கும் பிங்க் ஷேடு ஒரு லைன் மாதிரி கொடுத்தது. ஸோ கண்ணை திறந்து பார்க்கும்போது அது ஒரு தனி லுக்கா தெரியும். பாதி கண்ணுக்கு இப்படி ஃபுல்லா பாதி பாதியா நம்ம ஐஷேடோஸ் கொடுக்கும்போது அது ஒரு தனி அழகா தெரியும். நெக்ஸ்ட் மஸ்காரா எடுத்து அப் அண்ட் டவுன் ஃபுல்லா மஸ்காரா போட்டு பாருங்க. நான் ஐலேஷஸ் வந்து வைக்கல, கண்ணோட வெப்ப முடி அவங்களுக்கு பெருசா இருந்ததுனால ஸோ நான் இதுவே போட்டு விட்டேன். பாருங்க அழகா இருக்கும். லாஸ்ட் ஃபினிஷிங்ல பார்த்துட்டு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அவங்க வெப்ப முடி நல்லா பெருசா இருக்கு. ஸோ மஸ்காரா போட்டாச்சு. நெக்ஸ்ட் கண்ணுக்கு கீழே இருக்க இடத்துலயும் ஸ்கெட்ச் ஐலைனர் வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கு கீழேயும் லைட்டா அந்த பிங்க் ஷேடு கொடுக்குறேன் நான். ஸோ கொடுக்கும்போது கண்ணோட ஷேப்பு தனியா அழகா தெரியும். நீங்க ஸ்டார்டிங் வீடியோல பாருங்க, அப்ப இருந்த ஃபேஸ் கண்ணும் ஹைப்ரோக்கும் இப்ப இருக்க ஃபேஸ் கண்ணுக்கும் உங்களுக்கு செம்ம டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஓகேங்களா? நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன், பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்ல தான் மேலும் மேலும் நம்ம வீடியோஸ் போட முடியும். ஸோ நான் சாரி ஐனிங்ல இருந்து எல்லா வீடியோஸும் போடுறேன், பாருங்க. இப்ப பாருங்க இந்த கண்ணுக்கு அந்த கண்ணுக்குமே டிஃபரன்ஸ் தெரியுது. கீழே போட்டு பிங்க் போடும்போது அது சிரிக்கும் போது அந்த பிங்கிஷ் பாக்குறச்சு கண்ணு ரொம்ப நம்மளுக்கு அழகா தெரியும். ஸோ ஓவரால் இப்போ ஐ மேக்கப் நம்ம முடிச்சாச்சு. என்னதான் நம்ம ஐப்ரோ வரைஞ்சாலும் ஐ மேக்கப் கொடுத்தாலும் கடைசி ஃபினிஷிங்ல எது அழகா இருக்கும்? கண்டிப்பா ஒரு பிந்தி நம்மளுக்கு அழகா இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பிந்தி வைக்கும் போது நம்மளோட ஐப்ரோ இதுவும் அந்த கண்ணோட அழகு தனி ஒரு லுக்கு தெரியும் பாருங்க. இப்போ ஓவரால் எல்லா இதுவும் மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஐ மேக்கப் அண்ட் ஐப்ரோ இதுவும் மேக்கப் முடிஞ்சிருச்சு. பாருங்க ஃபினிஷிங் எப்படி இருக்கு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோ நிறைய போடுறேன். எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே வருங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவேன், பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ஐ மேக்கப் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பார்ட்டிக்கு சாரீ கட்டி போகும்போது அந்த சாரீக்கு மேட்சா ஐஷேடோஸ் என்ன கலர்ல வேணுமோ இந்த மாதிரி போட்டு பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.